ஹலோ மை ரிச்சஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்ஸ்டெக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்க மைண்ட்ல இருந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பணக்காரனா யாரு? பேங்க்ல நிறைய பணம் வச்சிருக்கிறவரா, இல்ல ஆடிபென்ஸ் அப்படின்னு காரை வச்சு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்றவங்களா? இதுக்கு உங்க பதில் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் சொல்ல போறத நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு மனுஷனுக்கும் பணத்துக்கும் இருக்க சைக்காலஜி உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பணத்தை நீங்க வித்தியாசமான ஆங்கிள் இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. பணத்தை அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி இந்த வீடியோல நாம பணத்தோட உளவியல், அதாவது சைக்காலஜி என்னன்னு புரிஞ்சுக்க மார்கன் ஹவுசல் எழுதின சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல இருந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான லெசன்ஸ் என்னன்னு நாம பார்க்கலாம். லெசன் நம்பர் 1, எல்லாரும் பணத்தை ஒரே மாதிரி பாக்குறது இல்ல. ஒவ்வொருத்தரும் பணத்தை வித்தியாசமான ஆங்கிள் இருந்து பாக்கறனாலதான் சில பேர் அதிகமா சம்பாதிக்கிறாங்க, இன்னும் சில பேர் கம்மியா சம்பாதிக்கிறாங்க. சில பேர் அதிகமா செலவு பண்றாங்க, இன்னும் சில பேர் கம்மியா செலவு பண்றாங்க, பட் நிறைய சேவ் பண்றாங்க. அதனால ஒருத்தர் பணத்தை வச்சு இதை செய்யறாங்க அதை செய்யறாங்கன்னு நம்மளால ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்வெஸ்டிங் நாம எடுத்துக்கிட்டோம்னா 70s 80sல பிறந்தவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க முடியும்லாம் தெரியாது. உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னா கூட, ஆமா அந்த காலத்துல பேங்க்ல ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, என்னமோ டாடா கம்பெனி ஷேர்ஸ்லாம் கம்மி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி எனக்கு பெருசா தெரியாதனாலதான் நான் அதெல்லாம் வாங்கி வைக்கலன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க பெருசா அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா 90s and 2Kல பிறந்தவங்க இந்த 70s 80sல பிறந்தவங்க கிட்ட இன்வெஸ்டிங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணா அந்த கான்வர்சேஷன் இப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியுமா, இடிஎஃப்ஸ்னா என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு அது இதுன்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்ல எந்த நேரத்துல பிறந்திருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரோட சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் பணத்தை அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு டிசைட் பண்ணுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கலாம். லெசன் நம்பர் 2, பணம்னு வரப்போ லக்லாம் முக்கியம் இல்லைன்னு சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க பணக்காரனாகணும், சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா உங்களுக்கு முதல்ல ஸ்கில் இருக்கணும்ன்றது உண்மைதான். ஆனா அதோட சேர்ந்து லக்கும் இருக்கணும்னு ஆத்தர் சொல்றாரு. குறிப்பா பணம் சம்பாதிக்கிறதுக்கு லக்லாம் பெருசு இல்லைன்னு நீங்க இதுவரை தப்பா நினைச்சிருந்தா லக்ன்றது எவ்வளவு பெரிய ஃபேக்டர்னு பில்கேட்ஸோட லைஃப் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். பில்கேட்ஸோட வெல்த் அண்ட் சக்சஸ்க்கு மைக்ரோசாஃப்ட் தான் காரணம்னு நம்மள பல பேருக்கு தெரியும். ஆனா அவரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கனாலதான் அவரோட ஸ்டோரி நமக்கு தெரியுது. ஆனா அவரு ஃபெயில் ஆகியிருந்தா யாராவது பில்கேட்ஸ் அப்படின்னு தானே நம்ம கேட்டிருப்போம். சோ பில்கேட்ஸ் அப்படி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் லக் அப்படின்ற ஃபேக்டர் எந்த அளவு இருக்குதுன்னு ஆத்தர் இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு சொல்லிருப்பாரு. அதாவது பில்கேட்ஸ் சீட்டல் அப்படின்ற லேக் சைட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு. அந்த ஸ்கூல்ல மட்டும்தான் அந்த காலத்திலேயே கம்ப்யூட்டர் இருந்திருக்கு. அப்ப அவருக்கு ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு வயசும் இருந்திருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸோட கணக்குப்படி 1968ல 30 கோடி மனுஷங்க ஹை ஸ்கூல்ல படிக்கிற வயசுல இருந்தாங்க. அதுல அப்ராக்சிமேட்டா 2 கோடி பேரு யூஎஸ்ல இருந்தாங்க. அதுல 2.5 லட்சம் பேரு வாஷிங்டன்ல இருந்தாங்க. அதுல 1 லட்சம் பேரு கிட்ட சீட்டல் ஏரியால இருந்தாங்க. 300 பேரு அந்த லேக் சைட் ஸ்கூல்ல படிச்சாங்க. அதுல ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்டாவும் கம்ப்யூட்டர்ல இன்ட்ரெஸ்டோடையும் அந்த காலத்திலேயே கம்ப்யூட்டர்ல பணம் செலவு பண்றதுக்கு நல்ல பணத்தோட இருந்தது பில்கேட்ஸ் மட்டும்தான். அந்த காலத்துல பில்கேட்ஸை விட நிறைய ஸ்மார்ட்டான ஆளுங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஆக்சஸே கிடைக்கல. ஆனா கோடிக்கணக்கான ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஃபில்டரான 300 பேர்ல இவர்கிட்ட தான் ஷார்ப் மைண்டும் ஒர்க் எத்திக்கும் இருந்திருக்கு. அதனாலதான் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டிய அவரால் நல்லா யூஸ் பண்ணிருக்க முடிஞ்சிருக்கு. அந்த லக் ஃபேக்டர் தான் பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட கிரியேட் பண்றதுக்கும் இவ்ளோ பணம் சம்பாதிக்கிறதுக்கும் காரணமா இருந்திருக்குன்னு ஆத்தர் இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு சொல்லிருப்பாரு. இதுல இருந்து ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கு லக் எவ்வளவு பெரிய ஃபேக்டர்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். சோ லக் அப்புறம் ஸ்கில் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்க தனியா ஒரு திறமை நமக்கு தேவைப்படுது. அண்ட் இந்த புக்ல, அதாவது சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல சொல்லிருக்க அடுத்தடுத்த 4 லெசன்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, நீங்க இதுவரை வெல்ஸ்டெக் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸ்மால் ரிமைண்டர் வித் நோட்டிபிகேஷன்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெசன் நம்பர் 3, காம்பவுண்டிங்கோட பவர் புரியலைன்னா உங்களால பணக்காரனா ஆகவே முடியாது. இந்த காம்பவுண்டிங்கோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்க ஒரு சின்ன டெஸ்ட். உங்களுக்கு இப்ப நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்னு, நீங்க 5 கோடி ரூபாய என்கிட்ட இருந்து இப்பவே வாங்கிக்கலாம். இல்லனா டெய்லி 1 ரூபாய டபுள் த டைம் மல்டிபிள் பண்ணி என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் காம்பவுண்டிங்கோட பவர் என்னன்னு புரிஞ்சவங்க இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லுவாங்க. சரி, காம்பவுண்டிங்க வச்சு எப்படி ஒருத்தர் ரிச் ஆக முடியும்னு நீங்க கேட்டா வாரன் பஃபெட் நீங்க எடுத்துக்கோங்க. அவரோட வெல்த் மொத்தமும் சேர்த்தா $84 பில்லியன் கிட்ட வருது. ஆனா அதுல $18 பில்லியன் மட்டுமே அவரோட 65வது வயசுல வந்துச்சு. இப்போ அவருக்கு 90 வயசு கிட்ட ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே ஜிம் சைமன்ஸோட அச்சீவ்மெண்டோட வாரன் பஃபெட் நம்ம கம்பேர்
கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜிம் சைமன்ஸ்ன்றது வேற யாரும் இல்ல, உலகத்தோட பெரிய இன்வெஸ்டர் தான் ஜிம் சைமன்ஸ். அவர் போட்ட கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்து மட்டுமே 66% ரிட்டர்ன் எடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பெர்சன்டேஜ் இல்லையா? இன்னொரு பக்கம் வாரன் பஃபட் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வெறும் 22% தான் ரிட்டர்ன் எடுத்திருக்கிறாரு. இந்த பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சைமன்ஸோட வெல்த் வாரன் பஃபட்டை விட அதிகம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இங்க இல்ல. ஜிம் சைமன்ஸை விட வாரன் பஃபட் தான் பணக்காரா இருக்காரு. எப்படின்னு நீங்க கேட்டா இதுக்கான ஆன்சர்ன்றது ரொம்பவே சிம்பிள். காரணம் காம்பவுண்டிங். சைமன்ஸ் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணப்போ அவருக்கு வயசு 50. ஆனா வாரன் பஃபட் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றப்போ அவரோட வயசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எஸ், ஆப்வியஸ்லி 10 வயசுலயே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படி சீக்கிரமா அவரோட இன்வெஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ணதுனாலதான் காம்பவுண்டிங் மூலமா வெறும் அந்த ஒரு வருஷத்துல மட்டும் $18 பில்லியன் கிட்ட சம்பாதிச்சிருக்காரு. அப்போ 100 ரூபாய் தானே இன்வெஸ்ட் பண்றோம், 500 ரூபாய் தானே இன்வெஸ்ட் பண்றோம்னு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் நீங்க நினைக்காம இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உடனே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் காம்பவுண்டிங்க பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா கார்ட்ல கொடுத்திருக்க 843 காம்பவுண்டிங் ரூல் வீடியோவை இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் வாரன் பஃபட் அப்படின்ற ரியலான எக்ஸாம்பிள் மூலமா தொடர்ந்து நாம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எப்படி காம்பவுண்டிங் மூலமா பூம் ஆகும்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். லெசன் நம்பர் 4, பணக்காரன் ஆகுறதுக்கும் பணக்காரனா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க 2 கோடி ரூபாய் லாட்டரியை வின் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டா கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ஐபோன் வாங்கணும்னு நினைப்பீங்கன்னு சொல்வீங்க. அடுத்து லக்ஸரியான கார் ஒண்ணு வாங்குவீங்க. அப்புறம் ஒரு ஆடம்பரமான வீடு, ஸ்டார்பக்ஸ்ல காஃபி, பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு, அது இதுன்னு உங்க வாழ்க்கைய ராஜா மாதிரி வாழுவேன்னு நீங்க சொன்னா நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன், ஒரே நாள்ல நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்க. ஒரு ஸ்டடியில கூட 70% லாட்டரி வின்னர்ஸ் பேங்க்ரப்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்றாங்க. லாட்டரிலாம் நம்ம ஊர்ல இல்லனாலும் உங்களுக்கு நாங்க ஈஸியா லோன் தரோம், இந்த கேம் விளையாண்டா இவ்ளோ கேஷ் பிரைஸ் கிடைக்கும், இத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தா இவ்ளோ பணம் ஜெயிக்கலான்னு நிறைய ஆட்ஸ் நாம டெய்லி பாத்துட்டே தான் இருக்கும். அப்போ பணம் சம்பாதிக்கிறது ஈஸியா ஆகிடுச்சுன்னா செலவு பண்றதுன்றது அதை விட ஈஸி. இதெல்லாம் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு கேமஸ் தோண்டின கூலி அப்படின்னா ஜென்யூனாவே இன்டர்நெட்டும் சோசியல் மீடியாவும் வந்ததுக்கு அப்புறம் சைடு ஹசில், அதாவது ரெண்டாவது ஒரு இன்கமா சம்பாதிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்ல. ஸ்டாக்ஸ்ல, கிரிப்டோலன்னு நீங்க எதுலனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரிட்டர்ன் எடுக்கலாம். உங்களுக்கு தேவையானதெல்லாம் இன்வெஸ்டிங்க பத்தின கேபிட்டல் நாலேஜ், ரிஸ்க் எடுக்கிற டேலண்ட், இது இருந்தா போதும். யாருனாலையும் ரிச் ஆக முடியும். ஆனா இந்த ரிச்னஸ் நீங்க தங்க வைக்கணும்னா, அதாவது உங்ககிட்ட பணமும் காசும் இருந்துட்டே இருக்கணும்னா நீங்க ரிஸ்க் எடுக்கவே தேவையில்ல. ஆனா உங்ககிட்ட பேராசைக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. நேத்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நிறைய பணம் சம்பாதிச்சிட்டீங்கன்னா நாளைக்கும் அதே போலவே நீங்க சக்சஸ் ஆகுவீங்க அப்படின்றதுக்கு கேரண்டியே கிடையாது. அதனால லைஃப்ல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும், ஈவன் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்தா கூட உங்களால கண்டிப்பா பணக்காரனா ஆக முடியும். ஆனா சேவிங்ஸே இல்லாம உங்க பினான்சியல் டெசிஷன்ஸ்ல நீங்க எந்தவித கண்ட்ரோலும் இல்லாம இஷ்டத்துக்கு செலவு பண்ற ஹேபிட் இருக்கிறப்போ, அதாவது இம்பல்சிவ் பையிங்ஸ் அப்படின்ற ஹேபிட் இருக்கிறப்போ நீங்க மறுபடியும் புவர் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்ல சொன்னதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பணக்காரன் ஆகுறதுன்றது ஈஸியா யாருனாலையும் செஞ்சிட முடியும். ஆனா அந்த பணத்தை தக்க வைக்கிறதும் சேவிங்ஸ் அண்ட் பினான்சியல் டெசிஷன்ஸ் நாம கவனமா இருக்கிறதும் யாராலையும் பண்ண முடியாது. குறிப்பிட்ட சில பேரால் தான் பண்ண முடியும். அவங்களால மட்டும்தான் பணக்காரனாவே இருக்க முடியும். லெசன் நம்பர் 5, பணம் நமக்கு கொடுக்கிற பெரிய செல்வம் நேரம். நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்க பெரிய பெனிஃபிட் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஃபேமஸ் ஆகுறதா, இல்ல உங்களால எதனாலும் வாங்க முடியறதா? இங்க ஆத்தர் மார்கன் ஹவுசல் என்ன சொல்றாருன்னா, உங்க பணம் கொடுக்கிற பெரிய டிவிடெண்ட் அப்படின்றது உங்களோட நேரத்துல இருக்க சுதந்திரம் தான். பல ஸ்டடீஸ்ல கூட யாரெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களோ அவங்ககிட்ட டைம்கான ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா அவங்களால எங்கனாலும் போக முடியும், எந்த வேலைனாலும் பண்ண முடியும். அதனாலதான் பணத்துக்கு இங்க இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பணம் உங்ககிட்ட இருந்தா வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். குறிப்பா உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆபீஸ்ல ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. பணத்தினால உங்களுக்கு கிடைக்கிற பெரிய வெல்த் என்ன தெரியுமா? எதனாலும் நீங்க செய்ய முடியும்ன்ற எபிலிட்டி. அதாவது உங்ககிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா காலையில நீங்க தூங்கி எந்திரிச்சு நான் எனக்கு பிடிச்ச என்னனாலும் செய்வேன் நீங்க தைரியமா சொல்லலாம், செய்யலாம். அந்த எபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கணும்னா முதல்ல உங்களோட கோல்ன்றது எமர்ஜென்சி ஃபண்ட கிரியேட் பண்றதா இருக்கணும். 6 மாசம் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்ற சிச்சுவேஷன் வந்தாலும் உங்களால சர்வை பண்ண முடியணும். இதை நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்க்கு நீங்க போகலாம். அதாவது உங்க வேலையை விடுறதா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் பிசினஸ் பண்றதான்னு அந்த ரிஸ்க நீங்க எடுக்கலாம். பணம்ன்றது நமக்கு எல்லாத்தையும் விட கொடுக்கிற பெரிய சொத்து இல்ல செல்வம்ன்றது உண்மையாவே உங்களுடைய நேரம். அந்த நேரத்தினால உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீடம், அதாவது பினான்சியல் ஃப்ரீடம். சோ இதெல்லாம் தான் சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல மார்க்
பார்க்கின் ஹவுஸல் சொல்லிருக்க 5 முக்கியமான லெசன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாரும் பணத்தை ஒரே மாதிரி பாக்குறது இல்ல. ஏன் அப்படி பாக்கலனா அவங்களோட சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் இந்த டிஃபரன்ஸை ஏற்படுத்துது. செகண்ட், லக் அண்ட் ஸ்கில் ரெண்டும் பணக்காரனா ஒருத்தர் மாறுறதுக்கு காரணமா இருக்குது. மூணாவது, காம்பவுண்டிங் தான் பெரிய வெல்த்தை கொடுக்கறதுக்கான ஒரு காரணம். நாலாவது, பணக்காரனா ஆகுறதுக்கும் பணக்காரனா இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்டா, பணம்ன்றது நமக்கு கொடுக்கற பெரிய வெல்த்ன்றது நம்மளுடைய நேரம் தான் அப்படின்னு நாம இந்த வேல்யூபிளான லைஃப் லெசன்ஸ் நாம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய தாட்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வெல்ஸ்டெக் சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பினான்ஸை பத்தின உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சா இன்ஸ்டாகிராம்ல எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.